என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அதாவது கேரள மாநிலம் வயநாட்டுக்கு அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக நமது உயிர்களை மதிய அறக்கட்டளையின் சார்பாக நம்மால் இயன்ற நிவாரணப் பொருட்களை சேகரித்துக் கொண்டு அதை அவர்களுக்கு வழங்குவதற்கு சென்று கொண்டிருக்கிறோம். உயிர்களை மதி எனும் வாசகம் நமக்கு மட்டுமல்ல, அதாவது நமது அறக்கட்டளைக்கு மட்டும் சார்ந்ததல்ல, உயிர்களாகிய அனைவருக்குமே அது உகந்ததுதான். அதற்கு உதாரணம்தான் 2 நாட்களுக்கு முன்பு அதே வயநாட்டில் ஒரு வயதான பாட்டியையும் அவர்களின் பேத்தியையும் 3 யானைகள் இரவு முழுதும் காத்து நின்றது. அப்பொழுது அந்த உயிர்கள் நம்மை மதிக்கும் பொழுது நாமும் அனைத்து உயிர்களையும் மதிப்பதுதான் நமது தலையாய கடமை. உங்களால் இயன்றதையும் நீங்கள் அந்த மக்களுக்கு ஏதோ உங்களால் இயன்றது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, நம்மால் முடியும் என்றால் உடனடியாக உதவி விட வேண்டும். முடியும் என்ற சூழ்நிலையில் நாம் யோசித்தோம் என்றால் அடுத்த முறை நமக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணும் பொழுது நம்மால் முடியாமல் போய்விடும். எனவே எங்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எங்கு எந்த ஒரு இயற்கை பேரிடர்கள் ஆபத்து நடந்தாலும், உலகில் எங்கு நடந்தாலும் நாம் அதற்கு கை கொடுக்க வேண்டும் என்பதே நமது உயிர்களை மதிய அறக்கட்டளையின் கொள்கை. பசியில்லா தமிழ்நாடு என்ற நோக்கத்தில் தான் நாம் இதை துவங்கினோம். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது, பசியில்லா தமிழ்நாடு மட்டுமல்லது, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் எங்கு பசியில் இருந்தாலும் அதை மனிதனே சரிகட்ட முடியும் என்பதற்காக நமது நோக்கத்தை சற்று விரிவுபடுத்திக் கொள்வோம் என்று எண்ணியுள்ளோம். நீங்களும் எங்கேனும் யாரையேனும் பசியில் கண்டால் உடனடியாக அவர்களின் பசியை போக்க உங்களால் இயன்றதை செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல முறையில் போய் அவங்களுக்கு நல்ல முறையில் கொண்டு சேர்ப்போம். அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதானாலும் சரி, உயிர்களை மதி.